இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவரின் உடலை வாங்க மறுத்து மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் நேரலையை பார்க்கலாம். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுதைய போராட்ட களத்தின் சூழல் என்ன? நிச்சயமா காயத்ரி, பார்த்தீங்கன்னா இந்த 3வது நாள் போராட்டத்தில் இவர்கள் அறவழி போராட்டம் நடத்தி வருகிறார். தற்போது அந்த காட்சிகளை நீங்களே நேரடியாக பார்க்கலாம். தங்களது கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அவர்கள் போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் மூலமாக மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இதுபோன்ற அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றார்கள். அமைதியாக அமர்ந்த அறவழி போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவமாக அவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்து வருகிறார்கள். தற்போது மெழுகுவர்த்திகளை கைகளில் ஏந்தி அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்ன என்பது இந்த 3 அம்ச கோரிக்கை தான். ஒன்று, அந்த இலங்கை கடற்படையை கைது செய்து தமிழக சிறையில் அடைக்க வேண்டும். மற்றொன்று, அதாவது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் நேரடியாக வந்து இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காது என்பதற்கு உறுதி கொடுக்க வேண்டும். 3வதாக, கச்சத்தீவை மீட்பதன் மூலமாகவே நிரந்தர தீர்வு கிடைக்கும், அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டத்தில் 3வது நாளாக ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய கைகளில் ஏந்தி மெழுகுவர்த்தியில் ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உயிரிழந்த பிரிட்சோவின் உடலை கூட அவர்கள் வாங்க மறுப்பதில்லை. என்று அந்த தீர்வு எங்களுக்கு கிடைக்கிறதோ அன்று நாங்கள் பிரிட்சோவின் உடலை வாங்கிக் கொள்கிறோம் என்று இருக்கிறார்கள். இந்த மரணம் என்பது, பிரிட்சோவின் மரணம் என்பது இறுதியான மரணமாக இருக்கணும். இனிமேல் தமிழக மீனவர்கள் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடைபெறக்கூடாது, அதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான் தங்களுடைய கைகளிலே மெழுகுவர்த்திகளை ஏந்தி இந்த போராட்டத்தில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அனைவரும் வைக்கும் அந்த கோரிக்கையை தமிழக மத்திய மாநில அரசுகள் முன்னெடுத்து அதற்கான செயல்பாடுகளை நடவடிக்கையில் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தை பொறுத்தவரைக்கு மீனவர்கள் மட்டுமல்லாது இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் அமைப்பினர் என்று ஏராளமானோர் போராட்டங்களில் வந்து அவர்களுக்கு வலுச்சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியான போராட்டம் தற்போது 3வது நாளை எட்டி இருக்கிறது. இதற்காக இவர்கள் கடலுக்கு கூட செல்லாமல் மீன்பிடி தொழில் கூட செய்யாமல் தொடர்ச்சியாக போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறார்கள். காயத்ரி. ஹரிகிருஷ்ணன், தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் இந்த போராட்டம் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ அது குறித்த தகவல்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறதா? நிச்சயமாக இந்த போராட்டத்தை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக போராட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் என்பது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டம் என்பது நடந்து கொண்டிருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு பக்கம் மாவட்ட ஆட்சியர் இங்கு இந்த போராட்ட காலத்துக்கு அருகிலே உள்ள அந்த ஒரு பள்ளியில் அவர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அமர்ந்து இவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை எடுத்தாலும் உங்கள் கோரிக்கை என்பதே நிறைவேறும் வரை உறுதியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். தீர்வு எங்களுக்கு எது மாதிரியான தீர்வு கிடைக்கும், அந்த தீர்வு கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தளவுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டம் என்பது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு வடிவங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த போன்ற ஒரு சூழலில் எங்களுக்கு இந்த போராட்டத்தை அவர்கள் போராட்டத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தளவுக்கு இவர்கள் 3வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தங்களுடைய கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அவர்கள் கேட்கும் நியாயம் என்பது இந்த 3 அம்ச கோரிக்கையை நடைபெற வேண்டும் என்பது. மாவட்ட ஆட்சியரை பொறுத்தளவிற்கு இங்கு அருகிலே அமர்ந்து அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உடலை பெற்றுக் கொள்ளுங்கள், தமிழக அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று. காவல்துறை அதிகாரியும் தொடர்ச்சியாக நீங்கள் போராட்டத்தை நடத்தும் நியாயமான கோரிக்கைகளை போராட்டம் நடத்துகிறீங்க, உங்களுக்கான பாதுகாப்பு அனைத்து சதவீதம் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் இவங்கள் இந்த கோரிக்கையை கைவிடுவதில்லை, கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடுவதில்லை என்பது உறுதியாக இருக்கிறார்கள். இந்த போன்ற ஒரு சூழல் தான் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. காயத்ரி.